வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். தங்க நகையை போலவே உங்களுடைய சில்வர் நகையையும் பேங்க்ல வச்சு லோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறையை வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட இம்பேக்ட், வெள்ளியினோட விலை ஏறுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் வந்து அதிகமாக கோல்டு தான் விரும்பி வாங்குறாங்க. சில்வரை வந்து அந்த அளவு விரும்பி வாங்குறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கோல்டு வந்து நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட் செலவு இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இமீடியட்டாக போய் ஒரு பேங்க்ல வச்சு ஒரு கோல்டு லோன் வாங்கிக்க முடியும். வெள்ளியை வந்து அது மாதிரி உங்களால் வந்து பேங்க்ல வச்சு லோன் வாங்குறது முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் ஏதாவது அடவு கடைக்கு போகணும், இல்லை விற்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வழி தான் பார்க்கணும். ஸோ அப்படி சொல்லும் பொழுது நகை வந்து இதில் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேங்க்ல அடவு வச்சுக்கலாம், எப்போ வேணால் விற்கலாம், எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாமே வந்து கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி மக்களுக்கு வந்து சில்வரையும் வாங்குறதுக்குரிய மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஆர்பிஐல வந்து ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளி இருந்துச்சுனாக்கா அந்த வெள்ளியையும் போய் நீங்கள் பேங்க்ல வச்சு ஸோ வெள்ளி லோன் வாங்கிக்கலாம். கோல்டு லோன் வாங்குற மாதிரி நீங்கள் வந்து வெள்ளி லோனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பயிருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏப்ரல் 2026 வந்து இது இம்பாக்ட் ஆகும். சரி, இதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு சில்வர் ஜுவல்ஸ் இருக்கு, உங்கள்கிட்ட வந்து ஒரு வெள்ளி கொலுசு இருக்கு, இல்லை வந்து வீட்டில் வந்து ஒரு வெள்ளி பொருளாக இருக்கு. மேபி வந்து அது விளக்கா இருக்கலாம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து வெள்ளியினுடைய காயின்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதையும் வச்சு உங்களால் வந்து வெள்ளி லோன் வந்து வாங்க முடியும். ஸோ எது வந்து வாங்க முடியாது அப்படின்னாக்கா, இப்போ உங்கள்கிட்ட வந்து வெள்ளி பார் வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பாரா வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது பொருளாக இல்லை, ஜுவலாவோ அல்லது வந்து ஒரு மெட்டீரியலாவோ இல்லை அப்படின்னாக்கா ஸோ அதை வச்சு உங்களால் வந்து லோன் வாங்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து டிஜிட்டல் வெள்ளி வாங்கி வச்சிருக்கீங்க, டிஜிட்டல் சில்வர், மேபி நீங்கள் ஒரு ETF மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வச்சு உங்களால் வந்து லோன் வாங்க முடியாது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நமக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 kg வரைக்கும் சில்வருக்கு வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட காயினா இருந்ததுனாக்கா 500 கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ 10 kg அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளியா இருந்ததுன்னா 10 kg, உங்களுக்கு கோல்டா இருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 kg தான் உங்களால மேக்சிமம் கோல்டை வந்து கோல்டு லோன் வாங்க முடியும். சில்வரா இருந்ததுன்னா 10 kg வரைக்கும் உங்களால சில்வரை வச்சு சில்வர் லோன் வாங்க முடியும். இதுவே காயின்ல பார்க்கும் பொழுது கோல்டா இருந்ததுனாக்கா உங்களால வந்து 50 கிராம்ஸ் தான் வைக்க முடியும். சில்வரா இருந்ததுன்னா 500 கிராம்ஸ் வரைக்கும் வச்சு உங்களால சில்வர் லோன் வாங்க முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு கம்மியாக தேவைப்படுது அப்படின்னாக்கா ஒரு 85% வரைக்கும் சில்வர் லோன் தருவாங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னாக்கா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 80% ஆஃப் வரைக்கும் சில்வர் லோன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே வேணும் அப்படின்னாக்கா 75% வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த சில்வர்னுடைய லோனுடைய கான்செப்டே டெஃபினட்டா இது வந்து சில்வர்னுடைய பர்ச்சேஸை டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு தான் வச்சு உங்களால வந்து லோன் வாங்க முடியும், இப்போ சில்வரையும் வச்சு வாங்க முடியும். அப்போ சில்வர் அசட் வீட்டில் இருந்ததுன்னா ஸோ இமீடியட்டா அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஆர்பிஐ வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதன் பிறகு மக்கள் வந்து அதிகமாக சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா சில்வர்னுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. That's all for this video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.